பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடியனை கொடுத்த ஈவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலே நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67வது வசனமும் 68ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்க அநேகர் இருக்காங்க. கொஞ்சம் கடினமான உபதேசமா இருந்தது. அதை அநேகரால கடைபிடிக்க முடியாது என்று நினைத்து சில பேர் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. அங்க இருக்க சீஷர்களுக்கும் ஆண்டவர் பார்த்து அவங்களுடைய இதயத்துல நினைத்திருக்கலாம், ஒருவேளை இது கடினமான உபதேசமா இருக்கிறதே என்று. அந்த நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் சீஷருடைய இருதயங்களை அறிந்தபடியால் ஆண்டவர் சொல்றாரு, அப்போது இயேசு 12 நோக்கி நீங்கள் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார். ஹல்லேலூயா. போய்விடுவீர்களா என்று கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது சீமோன் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த வசனம், அதாவது பரிசுத்த வேதாகமம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த வசனம் நம்மளோட பேசும். இந்த வசனம் நம் கண்ணீர் விடும்போது ஆறுதலை சொல்லும். இந்த வசனம் நான் இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில் இருக்கும் போது இந்த வசனம் என் இருதயத்தை தேற்றும். ஏனென்றால் ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் தேற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது கூட வசனத்தின் மூலமா தான் பிசாசை துரத்தினார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியுதுதான். மத்தேயு 4:4 அதற்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசை துரத்த வேண்டும் என்றால் இந்த வசனத்தின் மூலமா தான் பிசாசை துரத்த முடியும். நம் இருதயத்துக்குள்ளவும் நம் நினைவிலையும் வசனங்கள் இல்லை என்றால் நாம் மாம்ச ரீதியாகவும் பின்தங்கி இருக்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசுடைய சோதனையில நம்ம சிக்கிக்கொள்ள முடியும். இந்த மாமிச இச்சையை மேற்கொள்ள நமக்கு பரிசுத்த வேதாகமம் தான், இந்த வசனங்கள் தான் நாம நீதிமானாய் மாற்ற முடியும். அப்போ பிசாசை நாம் துரத்த வேண்டும் என்றால் நாம் வசனத்தை கை கொண்டு பிசாசை வசனத்தின் மூலமாய் தான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. சோதனைக்காரன் எப்படி வஞ்சிப்பான் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்து நமக்குள்ளா இருந்தால் சோதனைக்காரரை நாம் ஜெயிக்க ஜெயகொடியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1:21 வசனமும் 22 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமுள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்னன்னா, துர்குணத்தை நாம் ஒழிக்கணும்னா, ஹல்லேலூயா, இந்த வசனங்கள் தான் நமக்கு தேவை. ஒரு மனுஷனுக்குள்ள துர்குணம் எப்படி வரும்? பொறாமைகள் எப்படி வரும்? எரிச்சல்கள் எப்படி வரும்? ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இல்லை என்றால் நாம் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துவது அது கடினமான காரியமா இருக்கிறது. அடுத்த நாம் பார்க்கும்போது கோபமும் எரிச்சலும் தான் வரும். சக மனிதர்களை பார்க்கும் போது இவன் வேற இனத்தான் என்றும் மற்றவரை நான் தான் உயர்ந்தவன் என்றும் நினைக்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் வசன மாட்டம் இருந்தால் தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் சீஷர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவரை போன பிறகு யார் அந்த இடத்துல முதலாவது நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு யார் ஒருவன் சிறு குழந்தைக்கு இறங்கி வேலை செய்கிறானோ அவன் தான் என்னோட முதல்ல இருப்பான் என்று. ஏனென்றால் முதலாவது விரும்புகிறவன் சிறு பிள்ளைக்கு கூட, ஒரு சிறு வாலிபனா இருந்தாலும் கூட அவன் கேட்கிற கேள்விகளுக்கும் சரி, அவன் செய்ய வேண்டிய, அண்ணா எனக்கு இதை செய்யுங்க, ஐயா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது முதியவராயிருக்க தலைவனாய் இருக்க விரும்புகிறவர்கள் அவளுக்கு கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் வேத வாக்கியம் அதுதான் சொல்கிறது. அதில் நம்ம நேசிக்கணும். அப்ப வசனம் இல்லைன்னா நமக்குள்ள நேசிப்பு இருக்காது, துர்குணம் தான் இருக்கும். அதுக்கடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அல்லாமலும்
நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிலும் இருங்கள். அல்லேலூயா. வசனத்தை நாம் கேட்டு நாம் நினைவுல வச்சுக்கலாம். அல்லேலூயா. அதெல்லாம் பத்தி ஒரு கவலையும் இல்லை. ஆனா வசனத்தை நாம் இருதயத்திலும் சிந்தனையில வைத்த பிறகு வசனத்தின்படி நாம் செயல்படவில்லை என்றால் அப்ப வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் வசனத்தை கேட்டோம், வசனத்தின்படி வாழறோம். அதே போல வசனத்தின்படி மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணோம், நடக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி மட்டும் நம்ம வாழ்ந்தால் போதும். இந்த வசனத்துல சாபமும் இருக்கு, ஆசீர்வாதமும் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்ம வசனத்தை முழுமையாய் நம்ம ஆசீர்வாதம் மட்டும் பெற்றுக்கொண்டு போக வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி போக வேண்டும் என்றால் வசனத்தின்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். மற்றவர்களை சக மனிதர்களை நம் தோழரை போலவும் தன் சகோதரனை போலவும் தன் சகோதரியை போலவும் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் பிரச்சனைகள் இருக்கும் போது நம் இருதயத்தில் வசனம் இருக்கு, வசனத்தை வைத்து நீங்கள பண உதவி செய்யலன்னா கூட பரவாயில்ல, வசனத்தின் மூலமா ஒருவனுக்கு முடியல, வியாதியா இருக்கிறாங்க, ஜுரமா வராங்க, படுக்கையா இருக்காங்க அப்படி சொல்லும் போது நீங்கள் போயிட்டு உங்க கைகளை வைத்து வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனம் அவனுக்குள்ளாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நம்ம வாசிப்போம் சங்கீதம் 119:25 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. சங்கீதக்கார தாவீது இப்படியாய் சொல்கிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு ஆண்டவரே, என்னை உங்களுடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். இந்த ஆத்துமா, இந்த மண்ணு, சரீரம் மண்ணால தான் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இந்த மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற நாம உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், ஆவியில உயிர்ப்பிக்கணும்னா அப்ப வசனத்தின் மூலியமா தான் நம்ம உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. இந்த ஆவியும் ஆத்மாவும் செழுமையாய் வாழ வேண்டும் என்றால் வசனத்தின்படி வாழ வேண்டும். நாம் உணவை உண்கிறோம், மாம்சத்துக்கு அது நல்லதுதான். அல்லேலூயா. ஆனா மாமிச இச்சையின்படி, மாமிச சிந்தனையின்படி நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவம் தான். ஏனால் ஆவியானவர் உனக்குள்ளாய் சொல்லுகிற காரியத்தை பிடித்து கொண்டு ஆவியானவர் இங்கு செல்ல வேண்டும் என்றாரோ அங்கே போக வேண்டும். ஆவியானவரை செய் என்று சொல்லும் போது நாம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய நோக்கத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நாம் காத்து அதை கேட்டு நாம் காத்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து ஏன் தாவீது இப்படியா சொல்றோம்னா, தாவீது அநேக காரியங்கள்ல ஆண்டவர் தான் நோக்கி பார்ப்பாரு. அநேக பிரச்சனைகள் வரும். அவருடைய மனைவிய சிறைப்பிடித்து போயிட்டு போறாங்க. அவர் கூட இருந்த ஊழியக்காரர்கள் எல்லாரும் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று வகை தர்றாங்க. ஏன்னா அவங்க குடும்பமும் போயிடுச்சு. அப்ப தாவீது போயிட்டு என் மனைவியை பிடிச்சு போயிட்டாங்களேன்னு தான் சுய பலத்தால ஓடல, சீக்கிரமா போய் பற்றி கொள்ள வேண்டும், அவளை பிடிச்சு எல்லாரும் நிர்மூலமாக்கி என் குடும்பத்தையும் என்னுடைய ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் போனாரு. ஆண்டவரே நான் போகிறேன், அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரோ என்று ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் அவர் போய் யுத்தத்துக்கே போகிறார். அல்லேலூயா. அப்போ தாவீது சங்கீதம் 119 சங்கீதத்தில் அநேக வசனங்களுக்கு மூலமா வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய ஒரு வசனம் கூட இருக்குங்க, 119 105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று. அல்லேலூயா. ஆண்டோடைய வசனங்கள் தான் நமக்கு செழிப்பாய் வைக்க முடியும். அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு 1:23, 24, 25 நாம் வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. நாம் பழைய மனுஷனா இருக்கும்போது நம் பாவத்துல இருந்தது, அது உண்மைதான். ஆதாம் தொடங்கி வந்த பாவங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் நம் பாவத்தை மன்னித்து நாம் எப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பவே நம்ம அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதுமான ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நம்மை ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும்.
ஹல்லேலூயா. நாம் திரும்பமாய் மீண்டுமாய் பழைய பாவத்தை குறித்து சிந்திக்கவும் வேண்டாம், அதை குறித்து நீங்க யோசிக்கவும் வேண்டாம். எப்போது நம்ம மறித்து, அதாவது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்தமோ, மீண்டுமாய் பழைய காரியங்களை விட்டுவிட்டு, பழைய சிந்தனைகளை விட்டுவிட்டு, நமக்கு உபத்திரவம் பண்ணியிருந்தாலும், நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருந்தாலும், நாம் அவர்களுக்காக ஜெபம் மட்டும் தான் பண்ண வேண்டும். அவளை போய் எதிர்த்து நிறுத்து நம்ம பேசுவது தேவனுக்கு பிரியமல்லாத காரியம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. அப்போ மாம்ச ரீதியா எந்த காரியம் எடுத்தாலும் பூவை போல நம்ம உலர்ந்துருவோம். அதுல மனுஷனுக்கு மகிமையாய் தோன்றும், நான் ஐஸ்வர்யவான், என்னை போல யாரும் இல்லை என்று நினைக்கலாம். அதன் பூவை போல உதிர்ந்து விடும். என்ன அன்புக்கு பிரியமில்லை. கடைசியான வசனம் 25. கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிற வசனம் இதுவே. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அல்லேலூயா. உங்களுக்கு இது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது போல நீங்களும் மற்றவர்களுக்கு இதை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி, இயேசப்பா நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, உம்முடைய வசனம் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். ஆண்டவரே, வேதனையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், பிசாசுடைய சோதனையில இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிறவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீங்களே ஆசீர்வதியும். நான் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.